டெசிஷன் மேக்கர்ஸும் சரி, இல்லை இந்த ஷோ ரன் பண்ணுற அந்த எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், அது விஜய் டிவியாக இருக்கட்டும், ஜியோ ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், அது எதாக வேணால் இருந்துட்டு போட்டோங்க. சீசனுக்கு அந்த வந்து ஸ்பான்சர்ஷிப் மாறப்போகுது. ஸோ அது எதுவாக வேணால் இருக்கட்டும். ஸோ அதனால் மதன் கௌரி சொன்ன மாதிரி இதை டெலிகாஸ்ட் ஏன் பண்ணீங்கன்னு கேட்குறது கேள்வி இல்லை. நீங்கள் எதை டெலிகாஸ்ட் பண்ணலன்றது உங்கள் டெசிஷன். ஆனால் அந்த ஷோக்குள்ளே ஒரு சரி தப்பு நடக்கும்போது ஏன் ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். அப்படின்னா அது சாண்ட்ராக்கு மட்டும் இப்போ கேட்ட நீங்கள் இதே கேள்வி இதே மதன் கௌரியோ இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய யூடியூபர்ஸோ மற்றவங்களோ பாரு கண்ணில் அடிபட்டப்போ இப்படி ஒரு பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணில் இப்போது கடவுள் புண்ணியத்தில் சாண்ட்ராக்கும் ஒன்றும் ஆகலை, ஓகேவா? அவள் விழும்போது நார்மலாக தான் விழுந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு தான் வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு, நாங்கள் பேனிக் அட்டாக் வந்து. அப்போ பேனிக் அட்டாக் வர்றவங்களால ஏன் ஷோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது இந்த மாதிரி ஒரு ஷோ தான். இது வந்து அக்ரெசிவாக சம்டைம்ஸ் போகும், சைக்கலாஜிக்கல் டார்ச்சராக சம்டைம்ஸ் போகும், ட்ரிகரிங் கேமாக சம்டைம்ஸ் போகும். அப்படின்னும்போது அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு, அதை வந்து டெஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான அதை கிராப் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இல்லாதவங்கள நீங்கள் இந்த ஷோவில் போடுறீங்க. அப்போ இந்த சைடு இவங்க அட்டாக் பண்ணவங்க அக்ரெசிவாக இவங்க ப்ளே பண்ணிட்டாங்க, அந்த சைடு வந்து அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அவங்களால எடுத்துக்க முடியல, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல. உடனே அவங்க வீக் பிளேயராக இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. இப்போ ரம்யா மாதிரி ரம்யாவுக்கும் 2 வாட்டி பேனிக் அட்டாக் வந்துச்சின்னு சொல்கிறாங்க. நான் அப்பயுமே என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க, பேனிக் அட்டாக் வரவங்களாம் ஏன்டா உள்ளே போடுறீங்க அப்படின்னா கேட்டிருப்பேன் போது, அப்போ மயக்கம் வரவங்க, பேனிக் அட்டாக் வரவங்க, ஃபிக்ஸ் வரவங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்போ எப்படி மாறும்னு தெரியாதவங்களெல்லாம் நீங்கள் ஷோவில் போட்டுட்டு அப்போ அவங்க கூட கேம் ஆடும்போது பார்த்து இவளுக்கு மயக்கம் வந்துடும்டா, ரொம்ப திட்டாத, இவ வந்து கொஞ்சம் பண்ணாலே அழுதுருவாடா, இவளனா ட்ரிகரே பண்ணக்கூடாது, இவ தொட்டாலே கீழே விழுந்துருவாடா, இவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும், அப்போ இவளை தொட்டே ஆட முடியாதுடா ஃபிசிக்கல் கேமில் அப்படின்னு யோசிச்சா கூட இருக்க கோ கண்டஸ்டன்ஸ் விளையாடுவாங்க. அப்போ அது யாரோட தப்பு? அப்போ சாண்ட்ரா விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி ஆரம்பித்த மதன் கௌரி வந்து அவர் சொல்லிட்டார், நான் ஷோ பார்க்கல, இதுக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியாது, நான் இப்போ பார்த்தது வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தது வச்சு பேசுகிறேன் போது இதே சோஷியல் மீடியா அன்றைக்கே அலற பாருக்காக. அப்போ சபரிக்குமே இப்போ பேசின மதன் கௌரி அப்போ பேசியிருந்தா ஒருவேளை என்னோட சின்ன சேனல் மாதிரி நிறைய சின்ன சேனல்ஸ் பேசுறது ரீச் ஆகலை. இப்போ மதன் கௌரி மாதிரி ஆளுங்க பேசுறது ரீச் ஆகுதுன்னா அன்றைக்கி அந்த கண்ணில் இப்போது சாண்ட்ரா வந்து வெறும் அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ பேசியிருக்கீங்க. ஆனால் சபரி பாரூக் பண்ண விஷயங்களோட இம்பேக்டாக, அதோட கான்சிக்வன்சஸாக அந்த பொண்ணு கண்ணு வீங்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அலர்ச்சி. அப்போ எங்கே போனார் இந்த மதன் கௌரி? அப்போ ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு, ஒரு ஷோவில் இப்படி ஆயிருக்கு, என்ன ஏது இல்லைனா அந்த ஷோவில் அது என்ன ஆச்சு அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ அப்படி பண்ணவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் சபரினி, ஏன் வினோத்னி, ஏன் மதன் கௌரி நீங்கள் பேசலை? ஏன்னா இப்போ நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ மதன் கௌரி பேசினது பாரூக்கு எதிராகவோ இல்லை சேனலாவோ பொதுவாக பேசிட்டாரு. ஆனால் அன்னைக்கு அவர் பாரூக்கான விஷயம், பாரூக்